Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி radish fry. முள்ளங்கில ஒரு fry. இது வந்து potato fry மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சிட்டு அதுல 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணி எல்லாம் ஊத்த போறது இல்ல. இந்த ஆயில்லே தான் வந்து குக் ஆகணும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கரி லீவ்ஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நான் வந்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கியில் யூஸ்வலாக நம்ம சாம்பார் தான் வைப்போம், பதிலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்படியே பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியே இருக்கும். நீங்கள் வச்சிங்கன்னா யாருமே முள்ளங்கின்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியையும் ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கியை வந்து ரவுண்டாக கட் பண்ணி போடாதீங்க, அப்புறம் அது முள்ளங்கின்னு தெரிஞ்சிடும். நம்ம உருளைக்கிழங்கு அறிவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பீசஸாக போட்டுக்கோங்க. ஸோ இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. முள்ளங்கிலேயே வந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால அதுலேயே நல்லா குக் ஆகிடும். அண்ட் மசாலாஸ் எல்லாம் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. முள்ளங்கி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். இதை வந்து ஜஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு அப்பப்போ ஒரு 2 to 3 minutes ஒன்ஸ் எடுத்து நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 3 minutes கழித்து பாருங்கள், கொஞ்சம் குக்காக இருக்குது. கொஞ்சம் ஒரு சைடு வந்து லைட்டாக ப்ரௌனாக இருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அகைன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட் போட்டுடலாம். அந்த முள்ளங்கியில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டே போதும் இருக்குது, அதுவே வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ இதே மாதிரி முள்ளங்கி நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம ஒன்ஸ் இன் அ வைல் மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வேக விடுங்க. ரேடிஷ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் வந்து வைட்டமின் சி இருக்குது, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸும் இதில் வந்து ரொம்ப கம்மி. ஸோ எல்லாருமே இதை சாப்பிட்லாம், நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரேடிஷ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். முதல்ல நீங்கள் மசாலா போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிளற. முள்ளங்கி வேகிறதுக்கு முன்னாடியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அப்போ தான் உங்களுக்கு அந்த பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகுது. இன்னும் ஒரே ஒரு வாட்டி நம்ம லாஸ்ட்டாக மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து மூடி போட வேண்டாம். கொஞ்சம் அந்த ரோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முள்ளங்கி பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்காக ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அது வந்து ரோஸ்ட் ஆகுறது. இன்னொரு 2-3 மினிட்ஸில் நமக்கு டிஷ் ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டுமே வந்து பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியே இருக்கும். ஸோ ரேடிஷ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். சாம்பார், ரசம், தயிருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.